வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறப்பிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 4/12/5166 நாள் 18/3/2026 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக விட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் சர்வத்திர அமாவாசை. சர்வ அமாவாசை இன்னைக்கு தான். இந்த அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது. நமது சேனலிலே பங்குனி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வீடியோ பதிவாக பெறவிடப்பட்டு இருக்கின்றோம். அந்த வீடியோ பதிவினை அனைவரும் அவசியம் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் சர்வத்திர அமாவாசை திதி. இந்த அமாவாசை என்பது ஒரு இருட்டு நாள். ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று புதன்கிழமை அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் 4/12/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் 18/3/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:23 அயனம் உத்தராயணே. ருதோ சிசிர ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை. திதியானது சதுர்தசி திதி. 5 நாழிகை 12 வினாடி. காலை 8:28 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய சாத்த திதியானது அமாவாசை திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அமாவாசை திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும். இன்றைய வாசனமானது சௌமிய வாசரே, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூர்வபுரோஷ்டதா நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். 58 நாழிகை 51 வினாடி. பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:55 வரை. அதன் பிறகு உத்தரபுரோஷ்டபதா நட்சத்திரம், உத்தரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் தீதிரு நட்சத்திரம், பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும்
காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறது தீதிரு நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம்தான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது சர்வத்திர அமாவாசை, ரைவத மன்வாதி. இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் 12:23 முதல் 1:53 வரை. யமகண்டமானது காலை 7:53 முதல் 9:23 வரை. குளிகை காலமானது காலை 10:53 முதல் 12:23 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 8:28 மேல் நாள் முழுவதும் அமாவாசை திதியாகவும் மற்றும் காலை முதல் நாள் முழுவதுமே பூர்வ புரோஷ்டபத நட்சத்திரம் தீதிரு நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராசிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம், ஆலிய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 6:11 முதல் நண்பகல் 12:07 வரை சந்திராசிரமம். ஆசிலேஷா நட்சத்திரம், ஆலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு நண்பகல் 12:07 முதல் மாலை 6:03 வரை சந்திராசிரமம். ஆசிலேஷா நட்சத்திரம், ஆலிய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 6:03 முதல் இரவு 11:59 வரை சந்திராசிரமம். ஆசிலேஷா நட்சத்திரம், ஆலிய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 11:59 முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:55 வரை சந்திராசிரமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.